இன்றைய சூழலில் தமிழகமே உற்று நோக்கிக் கொண்டிருப்பது ஆர்கே நகர் தொகுதியின் இடைத்தேர்தல். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் தொகுதி என்பதால் இத்தொகுதியில் வெற்றி பெற்று தங்களின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாய சூழலில் கட்சிகள் இருக்கின்றன. அதன் காரணமாக பலமுனை போட்டியும் நிலவுகின்றது. இந்த போட்டியில் தற்போது மூன்றாக பிளவுபட்டிருக்கும் அதிமுகவும், இனி தமிழகத்தை ஆளும் தகுதி தங்களுக்கே உண்டு என நிரூபிக்க திமுகவும், தமிழகத்தில் தங்களின் வளர்ச்சியை காட்ட பாஜகவும் பெரிதும் ஆவர்த்தனம் செய்து வருகின்றன. தேமுதிக, கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் தங்களின் பலத்தை நிரூபிக்க மும்மரமாக வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றன. வட சென்னையின் முக்கிய பகுதியாக விளங்கும் இத்தொகுதியானது தண்டையார்பேட்டை மண்டலத்தின் 38 முதல் 43 வரையிலான வார்டுகள் மற்றும் 47வது வார்டு ஆகியவற்றை உள்ளடக்கிக் கொண்டு 6.24 சதுர கிலோமீட்டரில் அமைந்துள்ள ஒரு சிறிய தொகுதிதான். சுமார் 1,34,307 பெண் வாக்காளர்கள், 1,28,305 ஆண் வாக்காளர்கள், 109 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என 2,62,721 வாக்காளர்கள் இத்தொகுதியில் உள்ளனர். தற்போது ஜெயலலிதா மறைவால் மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்கும் இத்தொகுதியில் தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் வியாபாரம் மற்றும் கூலித் தொழிலே. காசிமேடு பகுதியில் உள்ள மக்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். சற்று தொழில் வாய்ப்பு இருந்தாலும் தொகுதி உள்கட்டமைப்பு வசதி குறைபாட்டால் அது பலருக்கு ஏற்புடையதாக இல்லை. இந்த தொகுதி மக்களின் முக்கிய குறையாக இருப்பது ரேஷன் கடையில் முறையாக எந்த பொருளும் கிடைப்பதில்லை என்பதே. ரேஷன்ல ஒண்ணுமே கிடையாது, வெறும் அரிசி. அந்த அரிசி பூச்சி புடிச்சு போய் நாத்தம் அடிக்குது. அந்த அரிசி ரேஷன் கடையில கேட்க போனா இதுதான் இருக்கு, எங்களால என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் கொடுக்கல, அங்க போய் பாருங்கிறான். நாங்க இந்த டெல்லிக்கு போக முடியுமா இல்ல கல்கட்டா போக முடியுமா, இந்த மாதிரி செய்யறாங்க. அதே அந்த பொம்பளை இருந்தப்ப ஏதோ அந்த புழுத்து போன அரிசி, அந்த பாமாயில, அந்த சர்க்கரையாவது கௌரவமா கொடுத்தது. இப்ப எதுவுமே இல்ல, யார போய் நாங்க கேட்கறது? ரேஷன்ல அரிசி பருப்பு எதுவுமே போட மாட்டேன்றாங்க. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு அம்மா செத்ததுல இருந்து எல்லாமே போச்சு. அம்மாவோட போயிடுது, எல்லாம் எதுவும் கிடையாது. இத்தொகுதிக்கு உட்பட்ட எழில் நகர் அருகில் உள்ள கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்கால் அப்பகுதி மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்துவதில்லையாம். குப்பைகளை எரித்தால் மூச்சு திணறல் பிரச்சனைகள் வரும் என கூறி அவற்றை எரிக்க மறுப்பதால் அக்குப்பை கிடங்கில் இருந்து கொசுக்கள் உற்பத்தியாகி தங்களை பாடாய்படுத்துவதாகவும், தொடர் கொசுக்கடியால் பலர் மலேரியா காய்ச்சலால் அடிக்கடி பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். அங்கே அந்த குப்பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் போர் போட்டாலே ரத்த கலராக தான் வரும். அந்த வாட்டரை யூஸ் பண்ண முடியாது. ஆர்ஓ சிஸ்டத்தில் போட்டால் கூட அந்த வாட்டர் வேலையே ஆகாது. டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இது எதுக்கும் அங்கே எடுக்கிற போர்லாம் இருக்குது. இந்த சென்னை மெட்ரோ குடிநீர் அந்த தண்ணி தான், அதுவும் அங்கெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த பம்பு வராது. தெரு மணியில் தான் அந்த ஜே நகர், மூப்பனார் நகர், கோவிந்தசாமி நகர், எழில் நகர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். குடிநீரில் அடிக்கடி கழிவு நீர் கலந்து வருவதாகவும், கார்ப்பரேஷன் தண்ணீர் முதல் அரை மணி நேரத்திற்கு அதிக துர்நாற்றத்துடன் வருவதாகவும், அந்நீரை குடிக்க பயன்படுத்தினால் தேமல், அரிப்பு போன்ற சர்ம நோய்கள் வருவதாகவும், அப்படிப்பட்ட நீரை எப்படி நாங்கள் குடிநீராக பயன்படுத்துவது என்று கேள்வி எழுப்பும் அத்தொகுதி பெண்கள் குடிநீர் பிரச்சனையே பெரிதும் புகாராக கூறுகின்றனர். தண்ணி வசதி கிடையாது, குடி தண்ணீர் கிணத்துலயும் தண்ணி கிடையாது. நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். இந்த ஆர்கே தொகுதியில் தண்ணி கிடையாது, தண்ணி வசதி இல்லை. இங்கே தண்ணி கண்டிப்பாக ஆகணும். இங்கே இந்த தண்ணி நம்பி தான் ஜனங்க இருக்கிறாங்க. நாங்கள் இல்லைன்ட்டு எத்தனோட ரோட்டில் கூட மதியம் பண்ணிட்டு நாங்களாம் தண்ணிக்கு. கூட்ட நெரிசல் மிக்க இத்தொகுதியில் 2 மேம்பாலங்கள் மட்டுமே உள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ITI தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியன ஆர்கே நகரில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காலேஜ் வச்சுருக்காங்க, காலேஜ் வச்சுருக்க பசங்க பைக் ஓடுதுங்க, குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, வண்டி போக்குவரத்து சரி கிடையாது. ஆர்கே நகரில் 26 பொது சுகாதார கழிப்பிடங்கள் இருக்கின்றன. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சிறப்பு மருத்துவ மையங்களின் எண்ணிக்கை 12. சிறுவர்கள் இளைஞர்களின் வசதிக்காக 9 உடற்பயிற்சி கூடங்களும் விளையாட்டு திடல் ஒன்றும் உள்ளது. குறைந்த விலையில் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் வழங்க 4 அம்மா குடிநீர் மையங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் உள்ளன. கூலித் தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த இங்கு 14 அம்மா உணவகங்கள் உள்ளன.
அவைகளும் தற்போது சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகின்றது. தற்போது அதிமுக சசிகலா அணி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் மீது பல குற்றச்சாட்டுகளும் சசிகலா குடும்பத்தினர் மீது உள்ள வெறுப்பும் அவருக்கு பாதகமாக இருந்தாலும் பணபலமும் அதிகார பலமும் அவருக்கு பக்கபலமாக இருக்கின்றது. அதிமுக ஓபிஎஸ் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனன் இத்தொகுதியின் மண்ணின் மைந்தன் என்றாலும் கட்சிக்குள் நிலவும் குழப்பம் மற்றும் ஆரம்பத்தில் சசிகலா தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டது போன்றவைகள் அவருக்கு பாதகமாக அமையலாம் என நடுத்தர வாக்காளர்கள் கூறுகின்றனர். தீபாவிற்கு முதலில் ஆதரவு கொடுத்து வந்த இத்தொகுதி மக்களும் தற்போது அவரது மந்தமான செயல்பாடுகள், தீர்க்கமான முடிவெடுக்காமல் குழப்பும் நிலை காரணமாகவும் தீபா ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் அணிப்பக்கம் திரும்ப உள்ளனர். திமுக வேட்பாளர் மருது கணேஷும் இத்தொகுதியை சேர்ந்தவர் என்பதாலும் அதிமுக பிளவுபட்டு வாக்குகள் பிரிவதால் இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் இவரும் திமுகவினரும் வகுக்கின்ற பிரச்சார வியூகமும் களப்பணியுமே இவருக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். நாங்கள் வெற்றி பெற்றால் அந்த புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் புதிதாக ஒரு குடிநீர் நிலையம் அமைத்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் தெளிவாக கிடைக்க நடவடிக்கை எடுப்போம். மேலும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுப்போம். கொருக்குப்பேட்டை நேரு நகர் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளம் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்படுகிறது. இந்த நெரிசல் தீர அந்த ரயில்வே கேட்டில் எக்ஸ்பிரஸ் ரயிலோ அல்லது மின்சார ரயிலோ செல்லவில்லை, வெறும் கூட்ஸ் ரயில் மட்டுமே செல்கிறது. அந்த ரயிலை இரவு 10 மணி முதல் காலை 10 மணிக்குள் இயக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பாஜக சார்பில் களமிறங்கும் இசையமைப்பாளர் கங்கை அமரன் சசிகலா குடும்பத்தினரால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவர்கள் செய்த அநியாயத்தை எடுத்து கூறி அவர் பிரச்சாரம் செய்தாலும் அதன் பலன் ஓட்டாக மாறி அவருக்கு கிடைக்குமா என்பது சந்தேகமே. இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சு தமிழ்நாடே விலைக்கு வாங்கலாம். இப்போ இந்த பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம், இது எங்களுக்கு கொடுத்துருன்னு எழுதி வாங்கிட்டு உங்கள் வாடகை அவங்க வசூல் பண்ணலாம். இந்த தெருவில் போகிறதுக்கு டோல்கேட் போட்டு அவங்களே வசூல் பண்ணிட்டு அவங்களே சேர்த்துக்கலாம். தமிழ்நாடு முழுக்க விலைக்கு வாங்குறதுக்கான பணம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி ப்ரொஃபஸர்களே இப்படி மிரட்டி வாங்கும்போது சாதாரண ஜனங்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் வீட்டை எழுதி வாங்கிட்டு உங்களோட வாடகை வசூல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கு. இவர்கள் மட்டுமின்றி நாம் தமிழர் சார்பில் கலைக்கோட்டு உதயம் அவர்களும், தேமுதிக சார்பில் மதிவாணனும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ஆர் லோகநாதனும் போட்டியிடுகின்றனர். தமிழக அரசியலில் நடக்கும் அதிகார போட்டிக்கான அரசியல் சதுரங்கத்தின் உச்சகட்டம் இது. இதில் வீழ்த்தப்படுவது யார் என்பதை தெரிந்து கொள்ள தேர்தல் முடிவுகள் வரும் வரை காத்திருப்போம்.